இச்சபோட் சினிமாவில் எந்த விடணும் வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகுமார் வந்து இப்போது விஷாலை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் சொன்னார். ஸோ தர்ஷிகாக்கிட்டேயும் நீ அன்ஷிதாக்கிட்டேயும் நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் வெளியே எந்த அளவுக்கு போயிருக்கு அண்ட் எங்களுக்கு எப்படி பார்க்குறதுக்கு இருந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆடியன்ஸ் என்ன நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாரு. ரீசெண்டாக கூட வந்து தர்ஷிகாவும் சிவகுமாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து தர்ஷிகா வந்து அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு விஷயம், அவங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து போட்டு உடைச்சார். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷால்கிட்ட வந்து நீ வந்து ஒரு பொண்ணு அவ்வளோ விஷயங்கள் ரிங்கு கொடுக்குது, அவங்க அம்மா சேர்த்து வச்ச காசில் ரிங்கு கொடுக்குது, இன்னொருத்தர் ப்ரேஸ்லெட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தர் வந்து பண்ணும்போது ஒரு அப்பா இல்லாத ஒரு பொண்ணு ஒரு லவ் எதிர்பார்க்கும் போது உனக்கு லவ் இருந்தால் நீ அந்த லவ் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா அந்த ஃபால்ஸ் ஹோப் நீ கொடுத்துருக்கக்கூடாது. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, எனக்கு லவ் இல்லை ஆனால் நான் ஃபால்ஸ் ஹோப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து தர்ஷிகா கிட்டே பண்ணது எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதோட அதிர்ச்சியான விஷயம், தர்ஷிகா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் அன்ஷிதா கிட்டே நீ சிமிலராக அதே மாதிரி பண்ணது எங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அது எங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ அன்ஷிதா கிட்ட தர்ஷிகா கிட்டே நீ என்ன ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியோ அதே பிளானை நீ வந்து அன்ஷிதா கிட்டேயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண. அதுதான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செம ஷாக்காக இருந்தது. வெளியே வந்ததுக்கப்புறமா நான் தர்ஷிகா வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன், கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன், வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்பா தர்ஷிகாவோட அம்மா வந்து செம கோவமாக இருக்காங்க, தர்ஷிகாவை ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நீ அம்மாவே நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து தர்ஷிகா மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் ரீல்ஸ் வந்து பண்ணோம். ரீல்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு உட்காரும்போது டக்குன்னு அவங்க வேறு ஒரு விஷயத்துக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. பட் அவங்க வந்து பயங்கரமாக இதனால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க ஒரு அப்பா இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அரவணைப்பும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க பெண்கள் எப்பயுமே வந்து அந்த மாதிரி அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஒரு லவ் கிடைக்கும் போது அவங்க உடனே வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. எனக்கும் என் பர்சனல் லைஃப்பில் அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் நீ வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். ஆனால் நீ பண்ணது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து விஷால் அதே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், எனக்கு பால் போட்டால் மற்றவங்கள நான் அடிச்சிருவேன் அது இதுன்னு அவர் வந்து அதே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லார்ட்டையும் வந்து சொல்கிறதே வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் அவர் அக்செப்டும் வந்து பண்ணிக்கிறாரு. இப்போது அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே, அப்போ தர்ஷிகா ஓகேவா அப்படிங்கிறதுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்ல, அந்த ஒரு கஷ்டம் அவங்கக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திரும்பவும் வந்து விஷால் வந்து பழைய விஷயங்கள் காலையிலேருந்து ரியா கிட்ட என்ன சொன்னாங்க, இப்போ ஒவ்வொருத்தட்டையும் என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்த வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டே நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தான் பண்ணோம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நீ வந்து தயவு செஞ்சு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பட் இது மாதிரி தான் இருந்தது வெளியே அப்படின்னு சொல்லும்போது சரி அதெல்லாம் ஓகே, தர்ஷிகா கிட்டே இருந்து சரி அசின் கூட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதுக்கே தான் வந்து வராரு. ஸோ அன்ஷிதா பற்றி என்ன எப்படி தப்பாக போச்சு அப்படிங்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீ தர்ஷிகா கிட்ட ஃபாலோ பண்ண அதே விஷயத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி நீ கட்டி பிடிச்சி ஒவ்வொரு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹக் பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து விஷால் கொடுத்தாரு. நான் நார்மலாகவே இப்படி தான், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நான் அந்த மாதிரி ஹக் பண்ணுவேன், அது நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியலையே, இந்த வீட்டில் நீ வந்து அந்த மாதிரி தர்ஷிகா கிட்ட தவிர வேறு யார்ட்டையும் பெருசாக நீ சௌந்தர்யா மற்றவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ தர்ஷிகா கிட்டே இருந்ததுக்கும் மற்றவங்ககிட்ட இருந்ததுக்கும் எங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விஷால்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ விஷால் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே விஷயந்தான். ஸோ அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், அது எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத தவிர அவர் திரும்பவும் ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் எவ்வளோ டைம் கொடுத்தாலும் அது ஜஸ்டிஃபையாகவே இருக்காது. ஸோ நாளைக்கு தர்ஷிகாவோ இல்லை அன்ஷிதாவோ உள்ளே வரும்போது இதை தெளிவாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே உட்காந்து பேசிவிட்டு அவங்க வெளியே போனாங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ளோஷராக இருக்கும். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் பொட்டி வச்சா ஃபர்ஸ்ட் ஆளாக எடுத்துகிட்டு போகிறது விஷாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வந்தனால ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.